எல்லாருக்கும் வணக்கங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன 2 நாளைக்கு குக் பண்ணேன், நாங்கள் எங்கெல்லாம் வெளியில் போனோம் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் வந்ததும் பார்த்திங்கன்னா பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கேசரி, வடை, அதாவது உளுந்த வடை இதுதான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பஜ்ஜி, அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் விசேஷங்க, அங்கே போயிருந்தோம். அம்மன் கோவில், கண்ணூர் மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால் அங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தியூரில் இன்னொரு கோவில் ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பத்திரகாளி அம்மன் கோவில் ஃபங்க்ஷனுங்க. இங்கே வந்து குண்டை இறங்குறது ரொம்ப ஃபேமஸுங்க. நாளைக்கு மார்னிங் வந்து இறங்குவாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும், போக முடியாது. எனக்கு வந்து குண்டத்துக்கு வந்து கட்டை வாங்கி போகணும், அதாவது விறகு வாங்கி போகணுன்னு ஆசை இருந்தது. அதனால் வந்து நைட்டே போய் பண்ணியிருந்தோம். எங்கள் மாப்பிள்ளை பாருங்கள், பொண்ணை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால் மூவிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூவிக்கு போனோம். போனப்போ இது ஒன்று தான் இருந்தது, காட்ஜில்லா தான் நல்லா இருக்க மாதிரி இருந்தது, அதனால் போயிருந்தோம். பட் போயிட்டு ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே லாஜிக் இடிச்சுது, அதனால் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டம் வந்து பற்ற வச்சுட்டாங்க. இப்போ இருந்து மார்னிங் வரைக்குமே எரிஞ்சிட்ருக்கோங்க, அவ்வளோ விறகு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்குமே இந்த குண்டம் வந்து எரிஞ்சிட்ருக்கோம். குண்டம் வந்து இறங்குவாங்க. இப்போ இருந்து மார்னிங் வரைக்கும் குண்டம் வந்து எரியும். மார்னிங் 5 or 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 o'clock வரைக்கும் எல்லோரும் குண்டம் இறங்குவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசைங்க, ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கும், உள்ளே வர முடியாது. அதனால் வந்து நாங்கள் வரல. இப்போயே வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். லக்கீலி உள்ளேயும் நிறைய க்ரௌட் இருந்தது, ஆனாலும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. நம்ம பைக்கு, கார் எதுவும் வாங்குகிறோம் அப்படின்னா பூஜை இங்கே போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காரு, நிறைய பைக்கு, ஏன் பஸ்ஸு, லாரியில் கூட இங்கே வந்து பூஜை போட்டு போவாங்கங்க. ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் தான் பத்திரகாளி அம்மன் கோவில். அங்கே தீயணைப்பு வண்டியும் நின்றுட்டுருக்கு ஃபார் ப்ரிகாஷன், ஏன்னா வந்துட்டு பெரிய அளவில் தீ போட்டுட்ருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் திருவிழாக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணாமல் இருந்தால் எப்படி, நான் கொஞ்சம் கண்ணாடி வளையல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வாங்கிட்டேங்க. ஒரே டைமில் வாங்கிட்டு போயிட்டேன். நான் காலையிலத்துக்கு மட்டனு, மதியத்துக்கு வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் பண்ணோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே இந்த ரோட்லேயே போக முடியலங்க, அவ்வளோ க்ரௌடு இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. நான் பார்த்திங்கன்னா மட்டனு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நண்டு வாங்கியிருந்தேன். இறால்லாம் கிடைக்கல, இறால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டெல்லாம் கூட சம்டைம்ஸ் அந்த ஊரில் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கலைங்க. சரி ஓகே, இதுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு அண்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, ஆம்லேட்டு. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அப்போ தான் லஞ்சுக்கு வந்து நல்லா சாப்பிட முடியும்னு சொல்லிவிட்டு, எங்கள் மாப்பிள்ளை வந்து நான் போடுற ஆஃப் ஆயில் எப்போவுமே விரும்பி சாப்பிடுவார். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால், நான் வந்து ஆஃப் பாயிலை கொஞ்சம் உடச்சிட்டாரு இந்த டைமு. வீடியோ எடுக்கவும் வெக்கம் வந்துருச்சு பையனுக்கு. ஸோ பாருங்கள், எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஆம்லேட் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். டு பி ஹானஸ்ட், எனக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்காது முன்னெல்லாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் சாப்பிட்டு பழகிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு மசாலா, பிரியாணி, பாயில்டுக்கு இந்த மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். நான் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். மண் சட்டியோட மகிமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடுப்புலேருந்து இறக்கி வச்சு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சுங்க. இன்னுமே வந்து பபுள்ஸ் சுட்டிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி சேம் டே வந்து வெளியில் வந்துட்டு கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்ததுங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கூண்டு செய்ய கொடுத்து அவங்க இந்த மாதிரி சொதப்பி சின்னதாக வச்சுட்டாங்க. கூண்டு பெருசாகவும் அதோட கேட்டு வந்து சின்னதாக வச்சுட்டாங்க, அதனால் யூஸ் இல்லாமல் இருக்குதுன்னு. ஸோ அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி பண்ணவர் வந்து திரும்ப பண்ண மாட்டேன்ட்டார் ரீஒர்க்கு. அதுக்கே வந்து ஒரு 2 months வெயிட் பண்ண அவருக்காக வரல மனுஷன். ஸோ அதனால் சரி ஓகே, வேறவங்கள வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வேறவங்கள வச்சு பண்ணிகிட்ருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஷீலா மீன் சொல்கிறாங்க, இல்லை ரூபா ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஒவ்வொரு டைம் பாறை ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன மீனுன்னு தெரில, பட் இது வந்து ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்குங்க இந்த மீன். எப்போவுமே இந்த மீனும் வாங்குவேன், ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீனும் வாங்குவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நண்டு மசாலா, நல்லா வந்து காரசாரமாக நண்டு மசாலா. யூஸ்வலாக வந்து கடல் நண்டு அவங்க சாப்பிட்டதில் எப்போவுமே ஆற்று நண்டு தான் சாப்பிடுவாங்க, அங்கே பிடிப்பாங்க ஆற்றுல. ஸோ ஆற்று நண்டே சாப்பிட்டு பழகிட்டு இந்த நண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான் எங்கள் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, சேம் அதே ரூபா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே அதில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி. நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் கொஞ்சமாவது பிரியாணி இருந்தால் தான் அது ஒரு விருந்து ஃபீலிங்கே வரும். அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் வச்சுருந்த குழம்பு, அது சால்னா மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும், பட் பிரியாணிக்கும் நல்லாயிருக்குங்க. பிரியாணி ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கோம், ரொம்ப கெட்டியாக வச்சா சாப்பிட முடியாது. ஸோ தண்ணியாட்டு தான் வச்சுருந்தேன்.
தயிர் வெங்காயம் ரசம், அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் லட்டு இங்கே எங்கள் லோக்கலில் பண்ணுவாங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் தாங்க நாங்கள் லஞ்சுக்கு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 2 நாளுமே சாப்பிடும்போது இவங்களுக்கு ஒரே இலையில தான் 2 பேருக்குமே சாப்பாடு பரிமாறினாங்க. நம்ம வீட்டில் வாழை மரம் நிறையா இருக்கிறனால ஆசையாக இருந்தது எனக்கு ஒரே இலையில பரிமாறணுன்னு. அதனால் வந்து சாப்பிட்ட எல்லா நேரமுமே ஒரே இலையில தான் 2 பேர்த்துக்கு பரிமாறினேன். அதுக்கப்புறம் நைட் வந்து ஹெவியாக இருந்தனால, லஞ்ச் வந்து ஹெவியாக இருந்தனால நைட்டு வந்து ஒன்றும் பெருசாக சாப்பிடல. என்ன வேணும்னு கேட்டேன். சரி பீஸா செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு பீஸா பண்ணியிருந்தேன். பீஸா பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மொசரல்லா ஒன்லி சீஸ் மட்டும் இருக்க மாதிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பன்னீர் வச்சு. ஸோ ஒன்று ரொம்ப ஹெவியாக, ஒன்று ரொம்ப ப்ளைனாக பண்ணியிருந்தேன். 2மே நல்லா வந்திருந்ததுங்க. ஒருத்தன் வந்து எப்போ ரெடியாகும்னு ஒரு 100 டைம் கேட்டிருப்பான் ஒரே ஒரு பீஸ் கேட்குறக்கு. அது இவன் தாங்க. ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு 100 டைம் வந்து அம்மா ரெடியான்னு கேட்டுட்டு இருந்தான். மாப்பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிட்டாரு, பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். பொண்ணுக்கு தான் வந்து இட்லி தோசை இருந்தால் பரவாயில்லைங்க சித்தி அப்படின்ட்டு இருந்தா. பட் அவளும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ இதுதான் 2 நாள் நான் எங்கள் வீட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.